குஜராத்தை வென்றார். அதன் மூலமாக மதிப்புமிக்க வளங்களை கொண்ட துறைமுகமான சூரத் முகலாயர்களின் செல்வாக்கிற்கு உட்பட்டது. எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1573ஆம் ஆண்டு அக்பர் குஜராத்தை வென்றார். அடுத்த கேள்வி, பிளாசி போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? 1757 ஏ பிரெஞ்சு மராத்திகளுக்கும், பி இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிராஜ் தௌலாவுக்கும், சி முழு நாட்டு ஆட்சி ராஜாக்களுக்கும், டி திப்பு சுல்தானும் இங்கிலாந்துக்கும். இது யார் யாருக்கு இடையே நடைபெற்றுனா இங்கிலாந்துக்கும், அதான் இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனி பி அவருக்கும் வங்காள நவாபான சிராஜ் தௌலாவுக்கும் இடையே நடைபெற்றது. இதற்கான விடை பி. இதில் சிராஜ் தௌலா அவருடைய அமைச்சர் அவருடைய துரோகத்தினால அவர் இந்த போரில் தோல்வியுற்றார். மீர் ஜாஃபர். அடுத்த கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முதலில் எந்த துறைமுகத்தில் இந்தியாவிற்கு இறங்கியது? எந்த துறைமுகம்? ஏ மும்பை, பி சென்னை, சி சூரத், டி கொல்கத்தா. எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் தான் மிக முக்கியமான ஒரு துறைமுக நகரப்பகுதியாக இருந்தது. அடுத்து, காந்தியின் வருகைக்கு முன்பு இந்திய தேசியம் வளர்ச்சி பெற்றதற்கான முன்னோடிகள் யார்? இந்த 1919 தான் இந்த காந்தியன் எரா, காந்திய காலம் என்பது ஆரம்பமாகிறது. அவருக்கு முன்னாடி யார் இருந்தால் பார்த்தீங்கன்னா சி தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் கிழார், கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால். கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியின் அரசியல் குரு. தினார் என்று அழைக்கப்படும் நாணயங்கள், தங்க நாணயங்கள் எந்த காலத்துக்குரியவை? ஏ மௌரியர்கள், பி குப்தர்கள், சி சாதவாகனர்கள், டி பல்லவர்கள். இது யார் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் கால நாணயங்கள் தான் தினார், தங்க நாணயங்கள். அடுத்து, வெள்ளி நாணயங்களை முதலாக வெளியிட்ட குப்த அரசர் யார்? இது என்னன்னு கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா சி 2ஆம் சந்திரகுப்தர். அதே மாதிரி இந்த வெள்ளி இந்த உலோகம் சிந்துவெளி நாகரிக காலத்திலேயே இந்தியாவில் அறிமுகமாயிடுச்சு. வெள்ளி, அந்த வெள்ளி உலோகத்தை நாணயங்களாக வெளியிட்டவர் முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். 19ஆம் நூற்றாண்டில் இந்திய அரசியலை, பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் இந்திய தேசிய இயக்கம் எப்படி உருவானது? ஏ இந்தியாவில் ரயில்வே மற்றும் தபால் நிலையங்களை உருவாக்கினதால் மக்கள் இயக்கங்கள் வலுவடைந்தன. பி இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார ஒருமுகப்படுத்துதல் தேசிய உணர்வை பரப்பியதால் மேலை கல்வி, சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் குடிமை உரிமை கோரிக்கைகள் மூலமாக தேசிய இயக்கம் தொடங்கியது. சி ஆங்கில ஆட்சி இந்திய சமூகங்களை முழுமையாக ஒன்றிணைத்ததால் மக்கள் எதிர்ப்புகளை உருவாக்கவில்லை. டி இந்திய அரசியல் ஒருமுகப்படுத்துதல் காரணமாக எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இதற்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் இந்தியாவில் மேலை கல்வி, சமூக சீர்திருத்தம் போன்றவைகள் அறிமுகமாயின. அதனால் இந்தியாவில் தேசிய இயக்கம் தொடங்கின. தேசிய இயக்கம் என்பது இந்தியா ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறது. அடுத்து, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்தியா திரும்பிய வருடம் எது? எந்த வருஷம் திரும்புகிறார் இந்தியாவுக்கு? 1915 ஜனவரி 9ஆம் தேதி. அதுதான் நம்ம இப்பொழுது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக 2003 கொண்டாடி வருகிறோம். 2 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் காந்தியடிகள் எப்பொழுது தென்னாப்பிரிக்கா சென்றார்? 1893. அடுத்து, காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்ற வருடம் எது? எந்த வருஷம் தலைமையேற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 1947 சுதந்திரம் பெறும் வரைக்கும் காந்திய காலகட்டம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. காந்தி தலைமையேற்றதின் விளைவாக இந்திய தேசிய இயக்கம் எப்படி மாறியது? எப்படின்னா அது சி மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. எப்படின்னா காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு பண்ணையாளர், உயர்தர வகுப்பினர் கட்சி மாதிரி இருந்துச்சு. காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு சாதாரண மக்கள் இயக்கமாக மாறியது. சாதாரண மக்களும் நிறைய பங்கு பெற ஆரம்பித்தார்கள். அடுத்து, தேசியம் என்பதற்கான பொருள் எது? ஏ மத மதிப்புகளை வளர்ப்பது,
பி ஒரு நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவது, சி ஒரு நாட்டிற்கு பக்தியோடு செயல்படுவது மற்றும் அதனை உயர்வாக கூறுவது, டி உலக நாடுகளுக்கெல்லாம் இவ்வாறு தரம் வகுப்பது. அப்போ தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு பக்தியாகவும் விசுவாசமாகவும் இருத்தல் என்று பொருள். அப்போ சி ஒரு நாட்டிற்கு பக்தியோடு செயல்படுவது, அதை உயர்வாக கூறுவது. அடுத்து பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் மற்றும் லாலா லஜபதி ராய் ஆகியோரை பொதுவாக என்ன என்று அழைக்கிறார்கள்? இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லால் பால் பால் மூவர். இவங்க தீவிர தேசியவாத தலைவர்கள், லால் பால் பால். அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தின் வழித்தட வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் ஆக கூறப்படுபவர்கள் யார்? இதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கால தேசிய தலைவர்கள் யாருன்னா தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, அதுக்கப்புறம் பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இவங்கெல்லாம் தொடக்க கால தேசிய தலைவர்கள். இந்தியான்ற ஒரு நாட்டையே ஒருங்கிணைத்தது இவர்கள்தான். அடுத்து தாதாபாய் நவரோஜி பிறந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு பிறந்தார் தாதாபாய் நவரோஜி? இந்தியாவின் முதுபெரும் கிழார். 1825. தாதாபாய் நவரோஜியின் பிறப்பிடம் எங்கு உள்ளது? எந்த இடத்துல பிறந்தார்? மும்பை. சி மும்பையில் தான் அவர் பிறந்தார். தாதாபாய் நவரோஜி எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? அவர் என்ன சமுதாயம்னா பார்சி சமுதாயத்தை சார்ந்தவர். தாதாபாய் நவரோஜி சிறப்பாக அறியப்படுவது எதற்காக? எதுக்குன்னா ட்ரெயின் திரையறை, அதாவது இந்த சுரண்டல் கோட்பாட்டை வெளியிட்டார். யாரு? தாதாபாய் நவரோஜி. இந்தியா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் என்ற நூலை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி. எந்த ஆண்டுன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தாதாபாய் நவரோஜிக்கு வழங்கப்பட்ட புனைப்பெயர் எது? எதுனா இந்தியாவின் முதுபெரும் கிழார். பி இந்தியாவின் கிராண்ட் ஓல்டு மேன். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக எத்தனை முறை தாதாபாய் நவரோஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எத்தனை முறைனா 3 முறை. 1886, 1893, 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாடுகள்லாம் தாதாபாய் நவரோஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவரோஜி. தாதாபாய் நவரோஜி வெளியிட்ட முக்கிய நூல் எது? இது பார்த்தீங்கன்னா பி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த நூலை வெளியிட்டவர் தாதாபாய் நவரோஜி. இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினரான முதல் இந்தியர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி. தாதாபாய் நவரோஜியின் சுயராஜ்யம் குறித்து கருத்து எந்த மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது? எந்த மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது அப்படின்னா சுயராஜ்யம் என்பது 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் சுயராஜ்யம் என்ற வார்த்தை தாதாபாய் நவரோஜி வலியுறுத்துறாரு. அந்த 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தாதாபாய் நவரோஜி தலைவராக இருந்தார். பிரிட்டிஷ்காரர்களால் இந்திய பொருளாதாரம் எப்படி சுரண்டப்பட்டது என்பதை நவரோஜி எதை ஊடாக எதிர்த்துரைத்தார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணித கணக்குகள் இதெல்லாம் வைத்து என்ன பண்ணுறாரு, சட்டப்படி அதை எப்படி சுரண்டுறாங்க அப்படின்றத எடுத்துரைத்தார். எவ்வாறு இந்திய பணம் தாயக கட்டணம் என்ற பெயரில் இங்கிலாந்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்றத கணக்கு ஆதாரபூர்வமாக எடுத்துரைத்தவர் தாதாபாய் நவரோஜி. தாதாபாய் நவரோஜி இறந்த ஆண்டு எது? எதுனா சி 1917. கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு? பி 1866. கோபாலகிருஷ்ண கோகலே எந்த மாநிலத்தில் பிறந்தார்? எதுனா சி மகாராஷ்டிரா. ரத்னகிரி என்ற மாவட்டத்தில் தான் பிறகுறாரு, மகாராஷ்டிராவில். ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். கோபாலகிருஷ்ண கோகலே எந்த கல்லூரியில் பட்டம் பெற்றார்? எதுனா பி ஹெல்பின்ஸ்டன் கல்லூரியில் பட்டம் பெற்றார். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை அரசியல் வழிகாட்டியாக கருதியவர் யார்? யாருன்னா மகாத்மா காந்தியடிகள்.
அவருடைய அழைப்புதன் பேரில் தான் வந்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே முதலில் எந்த கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார்? எங்கன்னா பி. பெர்குசன் கல்லூரி, பூனே. கோபாலகிருஷ்ண கோகலே 1905 தொடங்கிய அமைப்பு எதுனா த சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அது ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்கிய மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு கோபாலகிருஷ்ண கோகலே. இதில் வந்து சில முரண்பாடு இருக்குது. என்னென்னா, ஒரு புக்கில் 1905ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில புக்கில் 1908ன்னு காணப்படுகிறது. அதை நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். அது எந்த ஆண்டுன்ட்டு நீங்கள் கரெக்டாக ஏதாவது சோர்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். காங்கிரஸில் கோகலே தலைமை வகித்த பிரிவு எதுனா அவர் வந்து மிதவாத பிரிவை தான் வந்து சேர்ந்தார் காங்கிரஸ்லேயே. அடுத்து 1905 கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்த மாநாடு எது? என்ன மாநாடுனா பி. பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் 1905 கோபாலகிருஷ்ண கோகலே தலைவராக பதவி வகித்தார். கோகலே வலியுறுத்திய பொருளாதார கொள்கையில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. இந்த வரிகளை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு கூறுகிறார். அடுத்து கோகலே தொடங்கிய ஆங்கில பத்திரிகை எது? ஏ. த ஹிந்து, பி. இந்தியன் எக்ஸ்பிரஸ், சி. த இட்டவாடா, டி. ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல். இதுக்கு விட என்னன்னா சி. த இட்டவாடா என்ற இந்த பத்திரிகையை தான் வந்து கோகலே தொடங்குகிறார். அடுத்த கேள்வி, கோகலே முக்கிய பங்கு வகித்த சமூக சீர்திருத்தம் எது? எந்த சமூக சீர்திருத்தத்தில் இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. தீர்த்த யாத்திரை, பி. சாதி ஒழிப்பு மற்றும் பெண் கல்வி, சி. விவசாயம், டி. பொது மருத்துவம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. சாதி ஒழிப்பு மற்றும் பெண்கள் கல்வி. கோகலே முதலில் காந்தியடிகளுடன் சந்தித்த இடம் எது? எந்த இடத்துல சந்திக்கிறாரு தன்னுடைய அரசியல் குருவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் எப்போ அரசியல் குருவை சந்திக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏ. பூனே, பி. பம்பாய், சி. தென்னாப்பிரிக்கா, டி. கொல்கத்தா. எங்க? சி. தென்னாப்பிரிக்கா. கோகலே வாழ்க்கையில் மிக முக்கிய பாதிப்பை உண்டாக்கியவர் யார்? ஏ. பாலகங்காதர திலகர், பி. ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே, சி. நவ்ரோஜி, டி. பிபின் சந்திரபால். இதில் வந்து கொஞ்சம் கேள்வி தப்பு மாதிரி தெரியுது. கோகலேவின் அரசியல் குரு இல்லைதா அவருடைய வாழ்க்கையில் ஒரு இதை வந்து மேம்படுத்தி காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே, அதாவது எம்ஜி ரானடே. அவர் தான் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குரு. கோபாலகிருஷ்ண கோகலே உறுப்பினராக இருந்த சட்டமன்றம் எது? ஏ. மாநில சட்டமன்றம், பி. சட்ட பாராளுமன்றம், சி. இம்பீரியல் சட்டமன்றம், டி. மக்களவை. இதற்கு விடை வந்து சி. இம்பீரியல் சட்டமன்றம். கோகலே செயலாளராக இருந்த அமைப்பு எது? ஏ. இந்திய தேசிய சங்கம், பி. பூனா சர்வஜனிக் சபா, சி. தொழிலாளர் சங்கம், டி. திருச்சி மாநாடு. இதில் எங்கே பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா. இது தக்கான கல்வி கழகம். இதெல்லாம் வந்து எம்ஜி கோவிந்த ரானடே தான் வந்து தொடங்கியிருக்கிறாரு. கோகலே வலியுறுத்திய அரசியல் வழி எது? ஏ. வன்முறை, பி. பயங்கரவாதம், சி. நடுநிலை மற்றும் சட்ட ஒழுங்கு, டி. வெளிநாட்டு சவால், சி. நடுநிலை மற்றும் சட்ட ஒழுக்கம். இதுதான் வந்து சரியான விடை. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த கோகலே முக்கிய விவகாரம் எது? ஏ. வரி பிரச்சனை, பி. பணிந்த தொழிலாளிகள் முறை, சி. ரயில்வே கட்டுமானம், டி. கல்வி முறைகள். எதுன்னு பார்த்தீங்கன்னா பணிந்த தொழிலாளிகள் முறை, இன்டெர்டட் லேபர். கோகலே யாருடன் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தார்? ஏ. லஜபதி ராய், பி. பாலகங்காதர திலகர், சி. காந்தியடிகள், டி. நவ்ரோஜி. பாலகங்காதர திலகருடன் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தார் கோகலே. இவர் வந்து பாலகங்காதர தீவிர தேசியவாத பிரிவை சேர்ந்தவர். கோகலே கண்ணோட்டத்தை உருவாக்கிய புலமை இலக்கியவாதிகள் யார்னா ஏ. ஜான் ஸ்டூயர்ட் மில், எட்மண்ட் பர்க். இவங்க தான். அடுத்த கேள்வி, இந்திய பொருளாதார மலர்ச்சி குறித்து பேச கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு வாய்ப்பு அளித்த மாநாடு எது? ஏ. வால்கா மாநாடு, பி. வெல்பி கமிஷன், சி. கம்புதாரா மாநாடு,
டி ரவுண்ட் டேபிள் மாநாடு. எதுன்னு பார்த்தீங்கன்னா பி வெல்பி கமிஷன். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தொடர்பில் கோகலேவின் பங்கு என்னன்னா அதை எதிர்க்கிறாரு யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே இறுதி காலத்தில் உயிரிழந்தது எங்கு உயிரிழந்தார்? ஏ பூனே, பி கொல்கத்தா, சி பம்பாய், டி மதுரை. எங்கன்னா ஏ பூனே. கோகலேவுக்கு பிறகு இந்திய அரசியலில் முக்கியத்துவம் பெற்றவர் யார்? ஏ பிபின் சந்திரபால், பி மகாத்மா காந்தி, சி சுபாஷ் சந்திர போஸ், டி ஜவஹர்லால் நேரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பி மகாத்மா காந்தியடிகள். அவருடைய அரசியல் இதை வழியொடுத்தி வருகிறார். யார்? மகாத்மா காந்தியடிகள். கோகலே நம்பிய அரசியல் நடைமுறை எது? ஏ வன்முறை, பி அமைதி போராட்டம் மற்றும் சட்ட ஒழுக்கம், சி தீவிர எதிர்ப்பு, டி கொள்கை இல்லாமை. எது பார்த்தீங்கன்னா பி அமைதி போராட்டம் மற்றும் சட்ட ஒழுக்கம். வெல்பி குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? ஏ 1878, பி 1895, சி 1900, டி 1910. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா பி 1895. இதனுடைய பணி என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். வெல்பி குழுவின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? ஏ இந்திய கல்விக்குழு, பி இந்திய வருமான குழு, சி ராயல் கமிஷன் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இந்தியா, டி இந்திய சுதந்திர குழு. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ராயல் கமிஷன் ஆன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் இந்தியா. வெல்பி குழுவின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ கல்வி மேம்பாடு, பி இந்தியாவின் வீண் செலவுகள் விசாரணை, சி அரசு நீதிமன்றத்தை அமைத்தல், டி சுதந்திர போராட்ட வேலைக்கு உதவுதல். இதற்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இந்தியாவின் வீண் செலவுகளுக்கான விசாரணை தான் இந்த வெல்பி குழு 1895ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வெல்பி குழுவின் அறிக்கை எப்பொழுது வெளியிடப்பட்டது? ஏ 1896, பி 1898, சி 1900, டி 1905. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1900. வெல்பி குழு 1900 இதனுடைய அறிக்கை வெளியிடப்பட்டது. வெல்பி குழு இந்திய பொருளாதார நிலையை எந்த வகையில் ஆய்வு செய்தது? ஏ மட்டுமே வருமானத்தை, பி செலவுகளை மட்டுமே, சி வருமானம் மற்றும் செலவுகளை இரண்டையும், டி ஒரே மாதிரியில் கோரிக்கைகளை. இது என்ன பண்ணுச்சுன்னா வருமானம் மற்றும் செலவுகள் இரண்டையுமே ஆய்வு செய்தது. இது வெல்பி குழு. பிபின் சந்திரபால் எந்த இயக்கத்தில் முன்னிலை வகித்தார்? ஏ சுதேசி இயக்கம், பி சமூக சீர்திருத்த இயக்கம், சி சுயராஜ்ய இயக்கம், டி பேசும் இயக்கம். எதுனா ஏ சுதேசி இயக்கத்தில் பெரும்பாலும் ரொம்ப முன்னிலை வகித்தார். நாடு முழுவதும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டார். யாரு? பிபின் சந்திரபால். தீவிர தேசியவாத தலைவர்களில் இவரும் ஒருவர். வங்காளத்தை சார்ந்தவர். பிபின் சந்திரபால் பிறந்த ஆண்டு என்ன? எந்த ஆண்டு பிறந்தார்? ஏ 1858, பி 1860, சி 1855, டி 1870. இதற்கான விடை ஏ 1858. பிபின் சந்திரபால் காந்தியின் கொள்கையுடன் எந்த அடிப்படையில் வேறுபட்டார்? எதுனா ஏ காந்தி வன்முறையை ஆதரித்தார், பி காந்தியின் அமைதி போராட்ட முறையை எதிர்த்தார், சி காந்தி கல்விக் கொள்கை மீது எதிர்ப்பு தெரிவித்தார், டி அரசியல் பொருளாதார சுதந்திரத்தை எதிர்த்தார். அவர் காந்தியின் அந்த அகிம்சை அமைதி போராட்ட முறையை எதிர்த்தார். யாரு? பிபின் சந்திரபால். காந்தியை சர்வாதிகாரி என்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. யாரு? பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் பிரிட்டிஷ் ஆட்சியையும் நிகழ்த்திய பொருட்சுற்றும் எதிர்த்து எதை ஊக்குவித்தார்? பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து எதை ஊக்குவிக்கிறார்? ஏ அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் மற்றும் சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல், பி ஆங்கில பொருட்களை மட்டும் பயன்படுத்துதல், சி பொருள் நிகழ்வை அதிகரித்தல், டி அரசியல் அமைதியை ஏற்படுத்துதல். பிரிட்டிஷை எந்த வகையில் எதிர்க்கிறாங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் மற்றும் சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல். அந்த சுதேசி இயக்கத்தில் மிக தீவிரமாக பங்கெடுத்தார். யாரு? பிபின் சந்திரபால். 2 கேள்வி ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. பிபின் சந்திரபால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வாறு அறியப்படுகிறார்? ஏ
இந்தியா பெரிய அரசியல் உழைப்பாளர். பி. இந்தியாவின் புரட்சி எண்ணங்களின் தந்தை. சி. அமைதி போராட்ட இயக்கத்தின் தலைவர். டி. முதலாவது பிரதமர். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புரட்சி எண்ணங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிபின் சந்திரபால். மிக முக்கியமான கேள்வி. அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பால கங்காதர திலகர். அப்போ புரட்சி எண்ணங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பிபின் சந்திரபால். அடுத்து, ஸ்ரீ அரவிந்தர் பிபின் சந்திரபாலை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஏ. பெரிய சமூக சேவகர். பி. மிகுந்த வல்லமையும் கொள்கை பிடிப்பும் உடைய தேசியமானி. சி. முன்னணி கல்வியாளர். டி. அமைதி போராட்ட தலைவர். இதற்கான விடை மிகுந்த வல்லமையும் கொள்கை பிடிப்பும் உடைய தேசியாபிமானி. பிபின் சந்திரபால் எழுதிய முக்கிய நூல்கள் எவை? ஏ. அரசி விக்டோரியா, இந்திய தேசியம், இந்தியாவின் ஆன்மா. பி. இந்திய சுதந்திரம், சமூக மாற்றம். சி. கல்வி முறை, தொழில் வளர்ச்சி. டி. சமூக அமைதி, வேளாண்மை. இதற்கான விடை ஏ. அரசி விக்டோரியா, இந்திய தேசியம், இந்தியாவின் ஆன்மா அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு. யாரு? பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் எந்த இதழை தோற்றுவித்தார்? ஏ. சுவிதேசி. பி. சுயராஜ். சி. வந்தே மாதரம். டி. இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த இதழை தோற்றுவித்தார்னா வந்தே மாதரம் என்ற இதழை தோற்றுவித்தவர் பிபின் சந்திரபால். இந்த பத்திரிகைகள்லாம் நம்ம கண்டிப்பாக இது பண்ணி வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கிய பத்திரிகைகள் பின்னாடியும் வரும். அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா ஹவுஸ் லண்டனில் பிபின் சந்திரபால் இணைந்தார். அங்கு வெளியிட்ட இதழ் என்ன? எந்த இதழை அங்கே வெளியிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ. ஸ்வதேசி என்ற இதழை அங்கே வெளியிடுறாரு. சுதேசி, சுயராஜ். 1916 பிபின் சந்திரபால் எந்த இயக்கத்தில் சேர்ந்தார்? எந்த இயக்கத்தில் சேர்ந்தார்னா, ஏ. கிலாஃபத் இயக்கம். பி. ஹோம் ரூல் இயக்கம். சி. சுதேசி இயக்கம். டி. அசத்திய இயக்கம். எதனா 1916 ஒரு முக்கியமான இயக்கம் இருக்கும், தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம். இதில் சேர்றாரு யாரு? பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால் ஏன் கிலாஃபத் இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை? ஏ. சுகாதார பிரச்சனை. பி. மௌலானா அலியின் வகுப்புவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சி. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். டி. அரசியலிலிருந்து ஓய்வெடுத்தார். எதுனா ஏன் கிலாஃபத் இயக்கத்தில் கலந்து கொண்டா, மௌலானா அலியின் வகுப்புவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியா ஹவுஸ் லண்டனில் பிபின் சந்திரபால் இணைந்த சில விடுதலை போராட்ட வீரர்கள் யார்? இங்கெல்லாம் தூத்துக்குடியிலலாம் இந்த சென்னையிலலாம் பேசியிருப்பார், சுதேசி இயக்க கருத்துக்களை பேசியிருப்பார். அதனால் அவர் லண்டனுக்கு போயிடுறாரு. அங்கே இந்தியா ஹவுஸ் என்ற இதில் இருக்கார். அங்கே யார் அந்த விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் சில இணைகிறாங்க யாருன்ட்டு. ஏ. பாண்டே, நேரு, காந்தி. பி. வாவே சுப்பிரமணியம், விநாயக தாமோதர் சவாக்கர், மதன்லால் டிங்காரா. சி. பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். டி. சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு. இதற்கான விடை வாவே சுப்பிரமணியம், விநாயக வி டி சவார்கர், மதன்லால் டிங்காரா. இவங்க தான் முக்கியமானவர்கள். லாலா லஜபதி ராயை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? ஏ. பச்சா மாநிலம். பி. பஞ்சாப் சிங்கம். சி. தென்னிந்திய வீரர். டி. மலைப்புலி. அவர் யாருன்னா பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் இந்திய விடுதலை போராட்டத்தில் எந்த மூவருடன் இணைந்து லால் பால் என்ற குழுவை அமைத்தார்? யாருன்னா ஏ. காந்தியடிகள் மற்றும் சுபாஷ். பி. பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால். சி. சிவாஜி மற்றும் தியாகராஜா. டி. ஜவஹர்லால் நேரு மற்றும் சுதந்திர சேனை. பி. பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் தான் இதற்கு சரியான விடை. லாலா லஜபதி ராய் எந்த 2 நிறுவனங்களை நிறுவினார்? ஏ. இந்தியன் ரயில்வே, இந்தியன் டைப்ரைட்டிங். பி. பஞ்சாப் தேசிய வங்கி, லக்ஷ்மி காப்புறுதி நிறுவனம். அடுத்தது சி. சுதேசி சங்கம், காங்கிரஸ். டி. இந்தியன் பஸ் சேவை, தேசிய கல்லூரி. இதற்கான விடை பி. பஞ்சாப் தேசிய வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் லக்ஷ்மி காப்புறுதி கம்பெனி. இதை உருவாக்கியவர் லாலா லஜபதி ராய். அடுத்த கேள்வி, லாலா லஜபதி ராய் பிறந்த ஆண்டும் இடமும் எது? எந்த ஆண்டுனா 1865 பஞ்சாப்ல பிறக்கிறாரு. பஞ்சாப் சிங்கம். லாலா லஜபதி ராய் எதனுடைய தலைவராக இருந்தார்? ஏ. இந்திய தேசிய காங்கிரசின் மிதவாதிகள். பி. இந்திய தேசிய
காங்கிரஸ் தீவிரவாதிகள் மற்றும் இந்து தேசியவாத இயக்கம். சி இந்திய அரசியல் பாடசாலை. டி இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பு. இதற்கான விடை இந்திய தேசிய காங்கிரஸ் தீவிரவாதிகள் பிரிவு மற்றும் இந்திய இந்து தேசியவாத இயக்கம். அதாவது ஆரிய சமாஜத்தில் குறிப்பாக இருந்திருப்பார் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் எந்த கமிஷனுக்கு எதிராக போராடினார்? எந்த கமிஷனுக்கு எதிராக போராடினார்? அதில் தான் உயிரிழந்திருப்பார். சைமன் கமிஷன். அந்த குழு வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு தடியடியால் உயிர் நின்றிருப்பார். யுவ பாரதம் என்னும் நூலை எழுதியவர் யார்? யாருன்னா ஏ லாலா லஜபதி ராய், பி பாலகங்காதர திலகர், சி தியாகராஜா, டி லாலா பால். இதற்கு லாலா லஜபதி ராய் தான் சரியான விடை. அடுத்து லாலா லஜபதி ராய் எந்த சமூக இயக்கத்தில் பங்கு வகித்தார்? ஏ ஆரிய சமாஜ், பி பாரதிய ஜனதா, சி காந்திய கட்டம், டி வாசுகி சங்கம். இது என்ன சங்கம்னா ஏ ஆரிய சமாஜத்தில் இருந்தார். 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி தோற்றுவித்திருப்பார். லாலா லஜபதி ராயின் இங்கிலாந்துஸ் டெப்ட் டு இந்தியா நூல் யாருக்கு தொடர்புடையது? ஏ இந்தியாவின் பொருளாதார நிலை, பி இந்தியாவின் விடுதலை போராட்டம், சி ஆங்கிலம் மற்றும் இந்தியாவுக்கு கடன் தந்தல், டி சமூக சீர்திருத்தம். இதுக்கு என்னென்னு விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில, அதாவது இங்கிலாந்துக்கு அதன் இந்தியாவுக்கும் கடன் தந்தல். அந்த நூல் தான் இங்கிலாந்து டெப்ட் டு இந்தியா. அடுத்து லாலா லஜபதி ராய் எழுதிய த ஸ்டோரி ஆஃப் மை டெபார்ஷன் என்ற நூல் பற்றி சரியானது எது? அவர் கிழக்கிந்திய பயணம் பற்றி கூறுகிறது. பி அவர் பிரிட்டிஷ் ஆட்சியால் நிர்பந்திக்கப்பட்ட அனுபவங்கள், சி அவரின் குலத்தின் வரலாறு, டி அவரது கல்வி வரலாறு. இதை என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு பதில். தாதாபாய் நவ்ரோஜி எந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்? எந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதினார். தாதாபாய் நவ்ரோஜி எந்த கோட்பாட்டை முன்வைத்தார்? ஏ சுதேசி கொள்கை, பி ட்ரெயின் தியரி சுரண்டல் கொள்கை, சி ராமராஜ்யம் கொள்கை, சி ஹரிஜன் கொள்கை. எதுனா ட்ரெயின் தியரி சுரண்டல் கொள்கையை வலியுறுத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எதுனா சி 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். ட்ரெயின் தியரி என்பது தகவல் படி எதை குறிக்கிறது? ஏ பசுமை தாக்கம், பி இந்திய பணம் வெளிநாடு செல்லும் நிலை, சி கல்வி மேம்பாடு, டி இந்திய வரலாற்று சிறப்புகள். இதற்கான விடை பி இந்திய பணம் மற்றும் வெளிநாடு செல்லும் நிலை. இந்திய பணம் எவ்வாறு இங்கிலாந்திற்கு செல்லப்படுகிறது என்பதை எடுத்துரைத்தார். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி எந்த தர்ம சங்கம் ஒன்றை நிறுவினார்? ஏ பாரதி சங்கம், இந்திய தேசிய சங்கம், சி சுதேசி இயக்கம், டி தொழிலாளர் சங்கம். இதற்கு விடை பி இந்திய தேசிய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய கழகம் என்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருப்பார். இந்திய அரசியல் வரலாற்றில் பாராளுமன்ற உறுப்பினராக சேர்ந்த முதல் இந்தியர் யார்? பாராளுமன்ற உறுப்பினராக சேர்ந்த யாருன்னா சுரேஷ் மேத்தா, பி ராமமோகன் ராய், சி தாதாபாய் நவ்ரோஜி, டி காந்தி. இதற்கு விட என்னன்னா சி தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்தியா சார்ந்த பிரச்சனைகளை வெளியில் எங்கு எடுத்துக்கொண்டார்? வெளியில எங்கிருந்து எடுத்துக்கினார் அப்படின்ற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் போய் சொல்றாரு. தாதாபாய் நவ்ரோஜி எந்த வருடங்களின் காங்கிரஸ் தலைவராக இருந்தார்? எந்த வருடங்களில் இருந்தார்? ஏ 1885, 1888, 1890, பி 1886, 1893, 1906, சி 1900, 1910, 1916, டி 1892, 1898, 1904. இதற்கான விடை பி 1886, 1893, 1906. ட்ரெயின் தியரி பற்றி முதலில் வெளியிட்ட இடம் எது? எந்த இடத்துல வெளியிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சென்னை, பி டெல்லி, சி லண்டன், டி மும்பை. சி லண்டனில் இந்த ட்ரெயின் தியரியை வெளியிடுறாரு. ட்ரெயின் தியரிக்கு ஆதாரமாக உள்ள தரவுகள் எவற்றை குறிக்கின்றன? ஏ உணர்வுகள், பி வரலாற்று நாட்கள், சி பொருளாதார கணக்குகள், டி நூல்கள். இதற்கு சரியான விடை சி பொருளாதார கணக்குகள். இந்த சுரண்டல் கொள்கைக்கு ஆதாரமாக உள்ள தரவுகள் பொருளாதார கணக்குகள். தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின் தியரியில் எந்த வரி பத்திகளை எடுத்து காட்டினார்கள்? ஏ நிலவரி, வரி நிவாரணம்,
பி உள்நாட்டு வரி, சி தேசக்கடன், டி நிலவரி உள்நாட்டு வரி பணமாற்றம். எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி உள்நாட்டு வரி மற்றும் பண மாற்றம் எவ்வாறு இந்தியாவிலிருந்து சுரண்டப்படுகிறது என்பதை எடுத்துரைத்தார்.